ஹாய், இப்போ நம்ம ஆரிகாமியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணும் போது இந்த மாதிரி வர ஷீட்டை நம்ம அழகாக பிரித்து எடுத்துடணும். ஸோ இந்த ஸ்கொயர் ஷீட்டை இப்போ புக் பீஸ்க்கு மடிக்கணும். இது ஒரு புக் பீஸ்க்கு. அடுத்தது திரும்பவும் இந்த ஃபோல்டிங்கை இந்த பக்கமாக ரோ வைஸ்லேயும் காலம் வைஸ்லேயும் நம்ம வந்து புக் பீஸ்க்கு மாற்றிக்கணும். ஸோ புக் பீஸ்க்கு மாற்றிட்டோன்னே நமக்கு இப்போ 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை நம்மளுக்கு காலமும் ரோவும் இருக்கும். ஸோ இந்த ஷீட்டை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நமக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி 4 ஸ்கொயர்ஸையும் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அப்போ நமக்கு 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சதை வந்து நம்ம இதை பாருங்கள், இப்போ 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து சென்டரில் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி ஷேப் வரும். திரும்பவும் அகெயின் இப்படி ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா? இதை எடுத்துகிட்டு இந்த சைட் டர்ன் பண்ணி இந்த மாதிரி திரும்பவும் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இப்படி இருக்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஸ்கொயரில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆஃப் ரெக்டாங்கிளை திரும்பவும் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிளாக பண்ணுறோம். இந்த ரெக்டாங்கிளை திரும்பவும் நம்ம இப்படி புக் பேஸ்க்கு மாற்றுறோம். ஸோ இந்த ஃபோல்டிங் பேர் வந்து புக் பேஸ். ஓகேங்களா? இப்போ மாற்றியாச்சு. திரும்பவும் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா? இதையும் நம்ம திரும்பவும் இந்த பக்கம் புக் ஃபோல்டிங், அதாவது புக் ஃபோல்டு பண்ணுறோம், புக் பேஸுன்றது. ஸோ அதனால் புக் ஃபோல்டுன்னு சொன்னேன், புக் பேஸுக்கு மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட மொத்தம் 16 ஸ்கொயர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கொயரில் 16 ஸ்கொயர்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா இப்படி தான். ஸோ மேலே இருக்கிறத இப்படி எடுத்துகிட்டு கீழே இருக்கிறதையும் எடுத்துகிட்டு இதை வந்து திரும்பவும் புக் பேஸ்க்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். புக் பேஸ்க்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி க்ராஸ் வருது இல்லைங்களா? எக்ஸ் ஷேப்பில் க்ராஸ் வருது இல்லை? அந்த க்ராஸில் வந்து இங்கே கரெக்டாக நம்ம ஹை எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து இதை உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வரும்போது இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதை நல்லா வச்சுக்கோங்க. இதை கொண்டு வரும்போது அந்த எக்ஸ் இருக்குது இல்லைங்களா? எக்ஸை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா இது ரெண்டும் ஜாயின் ஆகும். நல்லா பாருங்கள், இது ரெண்டும் ஜாயின் ஆகிட்டு இந்த ஃபோல்டிங்கை நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி பெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து உள்ளே வந்து, அதே போல் இந்த பக்கமும் திரும்ப பாருங்கள், இந்த க்ராஸ் இருக்கும். அந்த க்ராஸ் ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி எடுத்துட்டு இது ரெண்டையும் பிடிச்சிக்கோங்க. இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணால் நமக்கு கரெக்டாக அது வந்து இதுவாகிடும். அந்த உள்ளே கரெக்டாக கொண்டு வாங்க. கரெக்டாக கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸு நமக்கு கிடைக்கும். ஸோ இதே போல் நமக்கு இந்த மாதிரி நம்ம 6 பாக்ஸஸை செஞ்சு நம்ம வந்து மாடல்ஸ் வந்து செஞ்சுட்டு நம்ம தேவையான பொருளை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ட்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம். நமக்கு என்ன இப்போ ஸ்கூல்ஸில் என்னென்னா யூஸ் பண்ணோம், ஏதாவது போடணும்னா இந்த மாதிரி நம்ம பெரிய ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு ஷீட் கட் பண்ணி அதில் செஞ்சால் கூட நமக்கு எவ்வளோ நாள் யூஸ் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ.
கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.